வணக்கம். சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெக்னிக்கல் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பிரீஃபா சொல்லிடுறேன். இது ஒரு டெம்பரரியான ஜாப், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. சரியா? நேம் ஆஃப் த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க குவாலிஃபிகேஷன்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். டிசையரபிள் யாரும் சொல்றாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கு, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிடிபில இருந்துச்சு, நீங்க வந்து டிசைரபிள். இது கம்பல்சரி கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் மாதிரி. ஓகேவா? 10 இயர் வந்து 1 இயர் உங்களுக்கு ஒர்க் லொகேஷன்ஸ் 1 இயர் இருக்கும். உங்களுக்கான மந்த்லி சேலரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், அதுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ஒன்று இதுல நீங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு நீங்க எம்எஸ்சி கெமிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்ல எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் 1 இயருக்கும் உங்களுக்கான சேலரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்களா. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல ஏதாவது எலிஜிபிளா இருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாராவது இதுல எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் வாக்கிங் இன்டர்வியூன்னு இருக்கும். 19th January 2024 கொடுக்கப்பட்ட அட்ரஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல டைரக்டா போய் வந்து என்னன்னா நீங்க வந்து கலந்துக்கிற வேண்டியது இருக்கும். இதுல ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து சொல்லவே இல்லை. பட் சம் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவோம் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட். இப்போ நிறைய கேண்டிடேட் அப்பியர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வாக்கின் இன்டர்வியூ வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்துன்னா ஜஸ்ட் வாக்கின் இன்டர்வியூ தான், அதுக்கெல்லாம் எக்ஸாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இன் கேஸ் வந்து என்ன எலிஜிபிளா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அவங்க அந்த என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அங்க வந்து என்னன்னா இந்த டைரக்ட் இன்டர்வியூ வந்து போக வேண்டியது இருக்கும். சரி, இதை அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி நான் ஓப்பன் பண்றது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.clra.org போட்டீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து அஃபிஷியல் வெப்சைட் வருது. இதுல கெரியர் பேஜ்ல வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வால்கின் இன்டர்வியூ எங்கேஜ்மெண்ட் பொசிஷன் ஆஃப் சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஸோ இதை கொடுத்து நீங்க வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த வெப்சைட், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் அண்ட் வந்து இந்த ஃபார்ம் மூணுமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றோம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எனி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.